கார்த்தி தீபா சீரியல் மே 18 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னா, ரம்யா வந்துட்டு லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கொஞ்சம் லேட்டாக கொண்டு போய் கொடு, உடனே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மேம்க்கு வந்து டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் சொல்லிவிட்டு அந்த பியூன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து ரம்யா கேபினுக்கு வராரு. என்னாச்சு, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. பதிலுக்கு அவர் ஏதோ கொடுத்து விட்டுருக்காரு மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்து அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் இது மாதிரி, நான் சாதாரண ஒரு லேபர், தெரிஞ்சும் நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க, பரவாயில்ல, உங்களுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் உங்களை விரும்புகிறேன், பட் நம்ம லவ் பண்ணுறது யாருக்கும் தெரிய வேண்டாம், வீட்டிலலாம் பேசி சம்மதம் வாங்கி கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ பர்சனலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நான் அதுக்குள்ளேயே சரி பண்ணிடுறேன், அது வரைக்கும் நம்ம லவ் வெளியில் தெரிய வேண்டாம், ஐ லவ் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம காதலை ஏற்றுப்பாருன்னு நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு அதிகமாக. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு அம்மா வந்துட்டு லெட்டரை கொடுத்துருப்பாளா, என்ன நடந்துச்சு என்னென்னு தெரியலையேன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க கோவிலில். ஐஸ்வர்யா ரம்யா சந்தோஷப்படுறதை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. என்னடி ரம்யா, லவ் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சந்தோஷமாப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யா கிளம்பி நேராக தீபாவை பார்க்குறதுக்காக வராங்க. அதே இடத்துக்கு ஐஸ்வர்யாவும் வராங்க. அப்போது தீபா கேட்குறாங்க, என்னாச்சு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சக்ஸஸ் தாண்டி அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உன்னை போய் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா, உன் படிப்புக்கும் உன் அறிவுக்கும் உன் அழகுக்கும் உன் அந்தஸ்துக்கும் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க எல்லோரும் போட்டி போட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உன் ஆளுக்கு மட்டும் எப்படி உன்னை பிடிக்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அவர் என்ன சொன்னார், பதிலுக்கு அவர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காருடி, இதை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. பரவாயில்ல பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு தீபா சொல்கிறாங்க, சரிடி, இப்போ தான் உன் லவ் சக்ஸஸ் ஆகிட்டல, அப்பா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார், அவர் தான் உன்னோட கல்யாணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார், சொல்லலாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, அப்பா கிட்ட சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார்ல, எப்படி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிய தானே போகுது, அப்புறம் சொல்லிக்கலான்னு ரம்யா சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போய் நேராக ரியாவை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ரியா சொல்கிறாங்க, அப்போது கார்த்திகை லவ் பண்ணுறதா நினச்சி ரம்யா சந்தோஷத்தில் இருக்கட்டும், கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இதையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தியையும் ரம்யாவையும் சந்திக்க விடக்கூடாது, தீபாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த காதல் தெரிஞ்சால் கார்த்தி ஏற்றுப்பானா, அவன் எப்படி ஏற்றுப்பான், அவன் தான் இந்த காலத்து மன்மதனாச்சே, அவன் பொண்டாட்டியை தவிர யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அப்போது ரம்யா என்ன பண்ண போகிறா, ரம்யாவை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவள் ஒரு விஷயத்தை பிடிச்சா அதை அடையாமல் விட மாட்டா, பிடிவாதமாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்து அபிராமியும் அருணாச்சலமும் பேசிகிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது, தீபாவை நான் ஏற்றுக்காமல் இருந்துட்டேன், கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சு கேக் வெட்டி எல்லாரையும் கூப்பிட்டு இவ தான் என் மருமகன்னு சொல்ல போகிறேன், அவள் இவ்வளோ நாளாக மனசில் வலியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ண அபிராமி, உனக்கு தனியாக நான் இருப்பேன்னு அருணாச்சலம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தீபா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரம்யாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ரம்யாவோட லவ் மேட்டரை பற்றி சொல்கிறாங்க. அங்கே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பையனை நான் இப்போவே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க வேணாப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு தான் போகணும், உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு லேபர் தான் சொல்கிறாங்க. லேபருங்கவும் ஷாக்காகிறாங்க விஸ்வநாதன். அப்போது என்னாச்சுப்பா, லேபர்னு சொல்லிட்டு வித்தியாசம் பார்க்குறீங்களான்னு நம்ம தீபா கேட்குறாங்க. சாச்சா அப்படி இல்லைம்மா, என்னோடய பொண்ணு ஒருத்தனை செலக்ட் பண்ணால் அவன் அழகு அந்தஸ்து அறிவு எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா நம்புகிறாங்க. நம்ம ரம்யாவும் வந்துட்டு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க.